ஹாய். இனி நம்ம பார்க்க போகிற ஒரு படம் ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமான ஒரு பேய் படம்னே சொல்லலாம். இந்த படத்தோட பேர் ஹெரிடிட்டரி. படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின்ட்டு குடும்பத்தில் இவங்க அம்மா அவங்க இறந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்டு குடும்பத்தில் நடக்கிற நிறைய அமானுஷமான மர்மமான விஷயங்கள். அதுக்கப்புறம் இவங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் கொடூரமான முறையில் இவங்க இறந்து போகிறாங்க. நம்ம குடும்பத்துக்கு இருக்குது சாபமா இல்லைனா என்னத்தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தேடி கண்டுபிடிக்கிறப்ப இவங்களுக்கு மட்டும் இல்லை, படம் பார்த்துக்கிற நம்மளுக்கும் ஆரம்பத்துலேருந்து ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. கடைசியாக கிளைமேக்ஸில் கொடுப்பாங்க பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டில் தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையும் விளங்கும். அப்படி மிரட்டி விட்ற மாதிரிக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட அப்படியே பயங்கர த்ரில்லாக விறுவிறுப்பாக முடித்த கதை தான் இந்த படத்தோட முழு கதை. படத்தை டீட்டெயிலாக பார்க்க முடியுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்கப்போ இந்த கதையை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு ரூமில் நிறைய மினியேச்சர் அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு அதை அப்படியே கட் பண்ணி ரியலாக காட்டுறாங்க. இந்த வீட்டில் இருக்க அப்பா அவர் அவங்க பையன் எழுப்புறாரு. எந்திரா லேட் ஆகிடுச்சு, லேசர்லாம் ரெடி பண்ணிவிட்டு போட்டுட்டோம். அவன் தங்கச்சி எங்கள் அப்புறமே கேட்க இவன் தெரியாதுன்னு சொல்கிறான். இவர் அங்கேருந்து கிளம்பி இவர் வர பனிய காரில் நம்ம ஈரன் ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க பேர் ஆனி. இவர் வெளியே வீட்டுக்கு வெளியே ஒரு வுட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தா இவருக்கு பொண்ணு சார்லி அவள் தூங்கிட்டு இருக்கா. என்னம்மா இங்கே தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த பொண்ணு எதுவுமே சொல்லாமல் இவர் பயந்தமே பார்க்குறா. இந்த பொண்ணு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரிக்கு வியடாக இருக்கா. இங்கே தான் சரியான மாதிரி குளிர், எல்லோரும் ரெடி ஆகிட்டா, வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க கூட்டிகிட்டு வராங்க. எங்கே வராங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்கள்ட்ட அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இறுதி சடங்கு அது நடக்குது. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. எங்கள் அம்மா அவங்கள்ட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள்ட்ட வீடு எல்லாத்தையுமே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இவங்க அவங்க அம்மாவை பற்றி சொல்ல, இங்கிட்ட சார்லி அவள் அவங்க பாட்டியை பார்க்க இவங்க அப்பாவோட பக்கத்தில் நிற்கிறா. அவங்க ஒரு செயின் போட்டிருக்காங்க. அந்த செயினே ஒரு மாதிரி பார்த்துட்டு இவன் இங்கிட்டு வர இவங்க அம்மா இன்னும் இவங்க அம்மாவை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க பாட்டியை இவன் வியடாக ஒரு சில ட்ராயிங்கெல்லாம் வரைகிறா. அதை உங்கள் அப்பா இதெல்லாம் இங்கே வரையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை மூடி வைக்கிறாரு. இங்கிட்ட இவர்கிட்ட பையன், இவன் பேர் பீட்டர். இவனும் அந்த இடத்துல அப்படியே சோகமாக இருக்க. அடுத்த சீனில் அந்த பாட்டியோட டெட் பாடி, அவங்க டெட் பாடிக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க அவங்க உதட்ட யாரோ இப்படி தொட்டுட்டு போகிறான். இதை சார்லி இவ பார்த்துட்டு ஒரு சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கா. இங்கிட்ட இவங்க அப்பா அந்த சாக்லேட்டில் நட்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கி இவ இல்லைன்னு சொல்கிறா. இவங்க அம்மா கேட்குறான், இல்லைன்னு சொல்கிறா. இவ இந்த நட்ஸ்லாம் சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் போல், அதனால தான் அவங்க செக் பண்ணிக்கிறான். அங்கே இருந்து இவங்க எல்லாருமே வீட்டுக்கு இவங்க ரூமுக்கு எல்லோரும் போகிறான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் இவங்க தான் அந்த மினியேச்சர் இதெல்லாம் டிசைன் பண்ணுறது. இதுதான் அவங்கள்ட்ட ஒர்க்கும் கூட. அந்த இடத்துக்கு இவங்க ஹஸ்பண்ட் அவர் வர்றாரு. அவர் அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, அதனால அவங்க இறந்து போயிட்டாங்க, இதெல்லாம் நினச்சி கவலைப்படாது அப்படின்னு சொல்ல இவங்களாம் எனக்கு புரியுது. பசங்களாம் இங்கே அப்படியுமே கேட்க இவர் அங்கேருந்து கிளம்பி இவங்க பையன்கிட்ட நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவர் குட் நைட் சொல்லிவிட்டு இவர் அங்கேருந்து போக இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவங்க பொண்ணை பார்க்க வந்துடுறான். அந்த பொண்ணு ஒரு மாக்கி பெட்டில் படுத்திருக்கா. இவங்க பாட்டியை கொஞ்சம் வீடாக வரைஞ்சி வச்சுருக்கா. இதுதான் பாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க இவன் ஆமான்னு சொல்கிறா. எனக்கு பாட்டி வேணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறா. என்னன்னு பார்த்தோம்னா இந்த பீட்டர் அவன் தான் நம்ம ஹீரோடையும் வளர்ந்துருக்கான். இந்த பொண்ணு இவங்க பாட்டி தான் வளர்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்னை யார் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கேட்க அதுதான் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் செத்துட்டா அதுக்கப்புறம் அப்படின்ற கேட்க இவங்க சொல்கிறாங்க அப்பா பார்த்துக்குவாரு, இல்லைன்னா பீட்டர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்ல, பாட்டி என்னை ஒரு பொண்ணுமே வளர்க்கல, என்னை பையன் தான் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்ல போனால் என்னையும் அப்படி தான் வளர்த்தாங்க. ஒரு பொண்ணாக இருந்தால் டம் கேர்ள், அந்த மாதிரி தான் என்னையும் வளர்த்தாங்க. நீ பிறக்கும்போது அழுகவே இல்லை, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த, இதுக்கப்புறம் நான் ஒன்று பார்த்துக்கோ, நீ பயப்படாமல் தூங்க அப்படிமே சொல்லிவிட்டு இவங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி இவங்க அம்மாட்ட ஒரு சில திங்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து ஒரு ரூமில் வைக்கும்போது அவங்கள்ட்ட ஒரு சில புக்கெல்லாம் பார்க்குறான். எல்லாமே வீடாக இருக்குது. அதில் ஒரு லெட்டர் இவங்களுக்கு தான் எழுதியிருக்காங்க. நான் உங்ககிட்ட க்ளோஸாகவே இருந்ததில்லை, எதுவுமே பேசினதில்லை, நீ லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ எவ்வளோ கஷ்டப்படுறியோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் உனக்கான ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எழுதி லவ்விங் மௌ அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. இவங்க அந்த லெட்டர் எடுத்து அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு இவங்க லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கிட்டு திரும்பினா அந்த பக்கம் இவங்க அம்மாவோட உருவம் விளங்குது. இதை பார்த்து நல்லா பயந்துறான். லைட்டை போட்டு பார்க்குறான். அந்த இடத்துல எந்த உருவமும் இல்லை. லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி இவங்க ரூமுக்கு இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கே என்னென்னமெல்லாம் விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிட. கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறான். இந்த சார்லி அவங்க கிளாஸில் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவன் மட்டும் ஒரு டாய் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு புறா இப்படி ஜன்னலில் அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இறந்து போக கிளாஸில் இருக்க எல்லாருமே அதை பார்த்து பயந்துறான். இந்த பொண்ணு கொஞ்சம் கூட பயப்படாமல் அவனை இருக்க ஒரு கத்திரிக்கோள் அதே ஒரு மாதிரி பார்க்க இங்கிட்டு கட் பண்ணி பீட்டர் அவனை தான் கட்டுறான். அவன் ஒரு டைப்பாக இருக்கான். முன்னுக்கு யாரையோ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னென்னு பார்த்தா இவன்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டு தான்.
ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது, இன்றைக்கி பிரேக் டைமில் கஞ்சா அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். இவனும் வந்து சரின்னு சொல்கிறான். இவன் அந்த கஞ்சா இதெல்லாம் வந்து அடிப்பான் போல். இங்கிட்டு கட் பண்ணி பிரேக் டைம் அதில் காட்டுறாங்க. இந்த சார்லி அந்த பொண்ணு வந்து மற்ற பசங்களெல்லாம் விளையாடாமல் ஒரு புறா வந்து உங்கள் கண்ணாடியில் அடிபட்டு இறந்து போணுச்சு. இவ கூட ஒரு கத்திரிக்கோலை பார்த்துக்கிருந்தாலே அந்த கத்திரிக்கோலை எடுத்துகிட்டு வந்து இந்த புறாட்டு கழுத்தை வெட்டி இவட்டு பொக்கெட்டில் போட்டுட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தா தூரத்தில் ஒரு லேடி இவ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு வந்து கையாட்டுறான். இவ வந்து அவங்கள ஒரு மாதிரி பார்க்க இங்கிட்டு கட் பண்ணி வீட்டில் தான் காட்டுறான். நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இங்கிட்டு பனி அவங்க ஹஸ்பண்ட் வந்து கூப்பிடுறாரு. சரி போகலான்னு சொல்லிட்டு இவங்க பனி வந்தால் அந்த இடத்துல இவங்க அம்மாட் ரூம் அது வந்து திறந்துருக்கு. அதை அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இவங்க ரூமில் கெட்டி பார்த்தா முக்கோண ஷேப்பில் ஏதோ வந்து போட்டிருக்கு. இவங்க அந்த கதவை மூடிட்டு இவங்க ஹஸ்பண்டையும் இவங்க பையனையும் கூப்பிட்டு யார் இந்த ரூமை திறந்தது அப்படின்னு இவங்க இல்லைன்னு சொல்கிறான். சரி இதுக்கப்புறம் யாரும் திறக்கான்னு சொல்லிட்டு இவங்க அதை வந்து லாக் பண்ணால் இங்கிட்டு வந்து பீட்டர் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து கொடுக்குறான். என்னென்னா செமெட்ரியில் நம்ம ஹீரோயின் அம்மா வந்து அடக்கம் பண்ணால் அந்த கல்லரை வந்து லைட்டாக உடஞ்சிருக்கதா இவங்க வந்து சொல்ல 2 வாரம் கூட ஆகலை அப்படின்னு இங்கிட்டு வந்து ஹீரோயின் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இவங்ககிட்ட சொன்னால் இவங்க வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறைக்க இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி இவங்க ஊர்லலாம் யாருக்காச்சும் ஏதாச்சும் மனசில் கஷ்டம் டிப்ரெஷன் அதெல்லாம் இருந்தால் ஒரு 4-5 சேரை போட்டு எல்லோரும் உட்காந்து பேசுவாங்க. அது மூலமாக அவங்களுக்கு இருக்க பிரச்சனைலாம் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரான். வந்து இவங்க லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயம்லாம் சொல்கிறான். இவங்க அம்மா ஒரு மாதிரி வியடான ஆளா, இவங்க வந்து ஒரு பையன் மாதிரி தான் வளர்த்தாங்களா. இவங்க அப்பாவும் இவங்க சின்ன வயசாக இருக்கும்போது டிப்ரெஷனில் அவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்தானா, அவனும் 16 வயசில் தூக்கு மாட்டிட்டு இவனும் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டானா. எல்லாரும் ஊரில் இருக்கவங்களாம் இவன் செத்ததுக்கு உங்கள் அம்மா தான் காரணம், உங்கள் அண்ணனை அவங்க ஏதோ வந்து மாற்ற பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து சொன்னாங்கன்னா. எங்கள் குடும்பமே வந்து இந்த டிப்ரெஷனுக்கு வந்து பேர் போன குடும்பம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கூட என்னாலே வந்து இருக்க முடியல. அதுக்கப்புறம் நான் அவங்கள விட்டு வந்துட்டேன். இப்போ ரீசெண்டாக தான் எங்கள் அம்மா இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லா விஷயத்தையும் இவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறான். இங்கிட்டு கட் பண்ணி பீட்டர் அவனை தான் காட்டுறான். அவன் வீட்டில் நல்லா கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து மெசேஜ் வருது, அதுக்கு ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று இருக்கு, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு இவன் சரின்னு சொல்கிறான். இவனை தூரத்துலேருந்து யாரோ பார்க்குறவன் நம்மளுக்கு வந்து காட்டுறான். இங்கிட்ட சார்லி அவள் ரூமில் இவன் வந்து விளையாடிக்கிட்டு இருக்கா. இவட்டு விளையாட்டு சாமான்லாம் பார்க்கவே கொஞ்சம் வியடாக இருக்குது. அப்போது ஒரு ஒளி மாக்கி இவட்டு கண்ணுக்கு வந்து விளங்குது. அது இவளை வசியப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இவன் எந்திரிச்சு கையில் அந்த புறாத்தில் அதை எடுத்துக்கிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி அந்த காட்டுக்கு நடுவில் நடந்து போக இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒர்க் ஒன்று வந்திருக்கு. பெருசாக ஒரு கம்பெனி வந்து பில்டிங்காக இவங்க வந்து மினியேச்சராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பையன் வந்து நான் ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு என்ன பார்ட்டியில் வந்து சரக்கடிக்க போறேன் அப்படின்னு இவன் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படின்னா உன் தங்கச்சி வந்து கூட்டிகிட்டு போ, எங்கே அவள் போய்ட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்னு இவன் வந்து தேடி பார்க்குறான். இவனுடைய தங்கச்சி வந்து காணோம். இந்த பொண்ணு அவன் அந்த காட்டுக்கு நடுவில் அப்படியே வந்து நடந்து வந்தா தூரத்தில் யாரோ ஒரு வயசானவன் அந்த இடத்துல போட்டு எதையோ போட்டு எரிச்சிக்கிட்டு இங்கிட்ட இந்த பொண்ணை திரும்பி பார்க்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் அவங்க வந்துடுறான். இங்கே என்ன பண்ணுற, எத்தனை தடவை சொல்லிக்க தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க தரத்தரம் நிறுத்திட்டு இருந்தால் இந்த பொண்ணு வந்து கையை தட்டி விட்டு எனக்கு பாட்டி வேணும் அப்படின்னு என்னையை எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவங்க தரத்தன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு வந்து இன்றைக்கி நைட் அண்ணன் கூட ஒரு பாட்டிக்கு போகிற சரியா அப்படின்ற மாதிரி கேட்க இவன் என்னால் அதெல்லாம் இல்லாது அப்படின்ற சொல்ல, இல்லை நீ கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும், அந்த பாட்டியில் ஒன்றுமே நிறைய சின்ன பசங்க இருப்பான், உனக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்ற சொல்ல இந்த பொண்ணு நான் போகிறேன் அப்படின்ற சொல்ல இங்கிட்ட பீட்டர் அவன்கிட்ட முகமே ஒரு மாதிரி போயிடுது. இந்த பொண்ணை கூட்டிகிட்டு அப்படியே முடச்சிக்கிட்டே வந்து வரான். இவன் வந்து வாயில் வந்து ஒரு வியடான ஒரு சத்தம், அதை அப்படி டொக்னு இவன் அடிச்சுக்கிட்டே வந்து வரா. அந்த பாட்டிக்கு வந்துடான். இவன் வந்து பார்த்தா இவன்ட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல தனியாக உட்காந்துருக்கா. அவகிட்ட வந்து கஞ்சா அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த பேக்கெட் எடுத்து காட்ட இவளும் வா ரூமுக்கு போகலான்னு சொல்ல இங்கிட்ட வந்து பின்னாடியே இந்த சார்லி அவளும் வந்து வந்துக்கிட்டு இருக்கா. இவளை எப்படியாச்சும் கழட்டி விடணும்னு சொல்லிட்டு நீங்கள் இரு, நான் அந்த ரூமுக்கு போய்ட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு எனக்கு இந்த பாட்டியில் யாரையும் தெரியாது, அதனால நானும் உன் கூட தான் வரேன் அப்படின்னு அங்கே பாரு கேக் இருக்குது, அந்த கேக்கை சாப்பிட்டுக்கிட்டு நான் டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளே போக இந்த பொண்ணு வந்து அந்த சாக்லேட் கேக் அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இவன் வந்து நல்லா வந்து கஞ்சா அடிச்சிக்கும் போது இங்கிட்ட வந்து இவன் கேக் சாப்பிட்டோன்னே இவளுக்கு ஒரு மாய்க்கு பண்ணுது. அந்த கேக்கில் நட்ஸ் இருந்துச்சு போல், வந்து தண்ணியெல்லாம் குடிக்கிறா. அதுக்கப்புறம் அங்கேருந்து இவன் அண்ணன் தேடிட்டு வந்து ஒரு மாய்க்கு மூச்சு எழுக்கிறா. என்னாச்சு அப்படின்னு கேட்க என் தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூச்சு விட கஷ்டப்படுறத பார்த்துட்டு இவன் அங்கேன்னு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக கிளம்பி வரான். காரை அடித்து நகர்த்தி இவன் வந்து ஓட்டிட்டு வர இங்கிட்டு இவளால் மூச்சு விடவே வந்து முடியல. அதனால விண்டோவை திறந்து இவன் வந்து தலையை பிடிச்சிட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு வரும்போது இவன் வேறு கஞ்சா அடிச்சிருக்கான். காரை அங்கிட்டு இட்டுன்னு சொல்லி ஓட்டிகிட்டு வரும்போது நடுவில் வந்து ஒரு மான் வர இங்கிட்டு லைட்டாக வந்து லெஃப்ட்டு திருப்ப அந்த இடத்துல இப்படி ஒரு கரண்ட்டு கம்பம், அந்த கரண்ட்டு கம்பத்தில் இந்த பொண்ணோட தலைப்பட்டு இந்த பொண்ணுட்டு உடம்பு அது மட்டும் தான் காரில் இருக்குது. இந்த பொண்ணோட தலை அப்படியே துண்டாகி இப்படி ரோட்டில் கிடக்க இவன் எப்படி அதிர்ச்சியில் அப்படியே பயந்து போயிட்டுருக்கான்னு பாருங்கள். காரை விட்டு இவன் இறங்கவே இல்லை. அங்கேருந்து இவன் நேராக வீட்டுக்கே வந்து வந்துடுறான். வந்து அப்படியே வந்து படுத்துற கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறான். நைட்லாம் தூங்கவே இல்லை. இப்படி கண்ணை மூடாமல் அப்படியே அந்த இடத்துல நடந்ததெல்லாம் நினச்சி
இவன் அதிர்ச்சியில் இருக்க இங்கிட்டு பண்ணி அவங்க அம்மா அவங்க கதறி கதறி அழுகுறாங்க. நானும் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இவங்க அப்பா தான் வந்து இவங்களை வந்து சமாதானப்படுத்துகிறாரு. இங்கிட்ட அந்த பொண்ணோட தலையை தான் காட்டுறாங்க. இப்படி எறும்பெல்லாம் வச்சு ரோட்டில் எப்படி கிடக்குதுன்னு பாருங்கள். கட் பண்ணால் அடுத்த சீனில் இந்த பொண்ணுக்கு வந்து இறுதி சடங்கு அதெல்லாம் நடக்குது. அந்த இடத்துலையும் இவங்க அம்மா கதறி கதறி அழுகுறாங்க. இந்த இறுதி சடங்குலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க அப்பா வந்து இவங்க அம்மாவை தேடினா அவங்க அந்த ரூமில் இல்லை. இவங்க பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஒரு வுட் ஹவுஸில் இருப்பா. அந்த வுட் ஹவுஸில் இவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பீட்டர் அவனும் தூக்கமே இல்லாமல் இவன் மென்டலாக வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டான். இங்கிட்ட வந்து இவங்க அப்பா அவர் வந்து இவங்க பொண்ணு வரைஞ்ச அந்த ட்ராயிங் அதெல்லாம் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த புறாவோட தலை அதை வந்து எடுத்திருப்பா. அந்த புறாவுக்கு வந்து ஒரு கிரீடம்மைக்கு இவன் வந்து வரைஞ்சி வச்சிருக்கா. பீட்டர் அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்துடுறான். வந்தும் அதை பற்றி வந்து திரும்ப திரும்ப வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நல்லா வந்து இந்த கஞ்சா அதை வந்து அடிக்கிறான். இவனுக்கு வந்து இவங்க தங்கச்சிக்கு வந்து அவள் கடைசியாக என் தொண்டெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் அந்த மாதிரிக்கெல்லாம் இவனுக்கு வந்து ஃபீல் ஆகுது. அங்கேருந்து கிளம்பி இவன் வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து எப்படா வீட்டுக்கு போகிறது, அப்பா அம்மா மூஞ்ச எப்படா பார்க்குறது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டு இவன் வீட்டுக்கு போக இங்கிட்டு நம்ம ஹீரோயின் முறைச்சி பார்த்துக்கிட்டு அந்த கார்களுக்கு தான் உட்காந்துருக்கான். இவன் வீட்டுக்கு போனோன்னு தான் இவங்க அங்கேருந்து கிளம்பி இப்படி சேர்லாம் போட்டு ஒரு 4-5 பேர் உட்காந்து பேசுவான். அந்த இடத்துக்கு வந்து இவங்க வெயிட் பண்ணுறான். இவங்க வந்து உள்ளுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு சரி போக வேணான்னு சொல்லிட்டு வீடு திரும்பி வந்தால் ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து இவங்க வண்டி வந்து நிப்பாட்டுறாங்க. நீங்கள் உள்ளே வருவீங்கன்னு நினச்சி ஏன் உள்ளே வரல அப்படின்னு. இல்லை எனக்கு ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதனால அதை எடுக்க போகிறேன் அப்படின்னு. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு இவங்க யாருன்னே தெரியல. ஆனால் அவங்களுக்கு நம்ம ஹீரோயினை பற்றி ஒரு சில விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்போ எப்படி நீங்கள் ஓகேவா, உங்கள் அம்மா இப்போ ரீசெண்டாக தானே இறந்து போனோம் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. என்னை மறந்துட்டீங்களா, நான் இங்கே ஒரு 2-3 மாதமாக வரேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய பையனும் என்னோடய பேரனும் வந்து இறந்துட்டாங்க. இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்புறமே சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவங்க பொண்ணு இறந்த விஷயம் அதை வந்து உங்கள்கிட்ட சொல்ல இப்போ தானே உங்கள் அம்மா இறந்து போனாங்க அதுக்குள்ளே அப்படின்னு இவங்க ஆமான்னு சொல்லிட்டு அழுக தொடங்கிறான். சரி இப்போ வேணாம் உங்களுக்கு ஏதாச்சும் என் கூட பேசணுன்னா இது தான் என்னோடய அட்ரஸ் வாங்க அப்புறமே சொல்ல இவங்களும் அந்த அட்ரஸ் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி இவங்க வந்து வீட்டுக்கு வரான். வீடே வந்து 2ஆகி போயிட்டுருக்கு. எல்லோரும் ஒவ்வொரு பக்கம் இருக்காங்க. நைட் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்ககிட்ட பேசலாம்னு சொல்லி வர இவங்க அங்கேருந்து எழுந்துச்சு என்னால் இந்த இடத்துல தூங்க முடியல, நான் அந்த வுட் ஹவுஸ்க்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வரான். அந்த வுட் ஹவுஸில் ஒரு ஹீட்டர் ஒன்று இருக்கும். அதை போட்டுட்டு இவங்க வந்து படுத்துகிற இங்கிட்டேருந்து பீட்டர் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனால் வீட்டில் யாரையுமே வந்து ஃபேஸ் பண்ண முடியல. இவன் தான் இவன்ட்டு தங்கச்சி வந்து கொண்டுட்டான்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைக்கிறாங்க போலன்னு சொல்லி யார் கூடயும் வந்து பேசாமல் இருக்கான். அப்போ வந்துட்டு தங்கச்சி வாயில் வந்து அப்படின்ற மாதிரி செய்வா. அந்த சத்தம் இவனுக்கு வந்து கேட்க நல்லாவே வந்து பயந்துடுறான். எந்திரிச்சு அந்த இடத்துல சுற்றி வர பார்க்குறான், யாருமே இல்லை. கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களால முடியலை. சரி அன்றைக்கி வந்து ஒரு லேடியை பார்த்தோமே, அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட போய்ட்டு பேசலான்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வராங்க. அவங்க பேர் வந்து ஜானி. அவங்கக்கிட்ட வந்து இவங்க பொண்ணு இவங்க எப்படிலாம் வளர்க்கலன்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் அவங்க பொண்ணு இப்படி கொடூரமாக வந்து இறந்து போயிட்டா, அவளோட தலை அந்த ரோட்டில் இருந்தது அதெல்லாம் சொல்லி இவங்க பயங்கரமாக வந்து அழுகிறான். இவங்களாம் அதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் ஆறுதலாக வந்து பேச சரி உங்கள் பையனுக்கும் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்புறமே கேட்க இவங்களுக்கு வந்து தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கான். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க பையனும் இவங்க பொண்ணும் ஒரே ரூமில் தான் இருந்தாங்கன்னா அந்த ரூமில் நிறைய தின்னர் அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா பெயிண்ட் பண்ணுறதுக்கு. இவங்க தூக்கத்தில் நடந்து வந்து இவங்க கையில் ஒரு நெருப்பட்டி எடுத்து அதை வந்து கொளுத்தலான்னு சொல்லி வந்தாங்கன்னா அந்த நேரம் பீட்டர் எந்திரிச்சு பார்த்து இவன் வந்து பயங்கரமாக வந்து கத்திட்டானா. இவங்க சுயநினைவுக்கு வந்ததுக்கப்புறம் கையில் இருந்த அந்த நெருப்படியை தூக்கி போட்டு இது நான் வேணும்னு பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவன் வந்து நம்பவே இல்லையா. எப்படி அப்படி ஒரு சிச்சுவேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கப்புறம் என் பையன் என் கூட பேசுகிறதே விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்ல இங்கிட்ட வந்து பீட்டர் அவனை தான் காட்டுறான். அவன் வீட்டுக்கு வந்து அப்படியே தலையை தங்க போட்டு இவன் ரூமுக்கு போக இவங்க அப்பா அவர் தான் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து பேசுகிறாரு நைட்டு வந்து டின்னருக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோன் வந்து கூப்பிடலான்னு இருந்தால் அந்த எக்ஸிடென்ட் ஸ்பாட்டில் இவங்க பொண்ணு எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு மினியேச்சர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் இதை பார்த்துட்டு ஒரு செம்ம ஷாக்கு. இதை வந்து பீட்டர் பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்னு இதனால அவன் ஏன் கஷ்டப்பட போகிறான், அந்த இடத்துல எப்படி எக்ஸிடென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் தானே, அதுக்காக தான் அதை பண்ணேன் அப்படின்னு ஏதாச்சும் பண்ணேன் இப்போ டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து செம்ம கடுப்பாகி போக கட் பண்ண அடுத்த சீனில் 3 பேர் உட்காந்துருக்காங்க. யாருமே யார் கூட வந்து பேசிக்கல. இங்கே நம்ம பீட்டர் சரி அப்பா அம்மா கிட்டே பேசலாம் கொஞ்சமாவது அதை விட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு அப்பா நீங்களா சமைச்சிங்க சாப்பாடு சூப்பராக இருக்கு அப்படின்னு இவர் சிரிச்சுக்கிட்டே தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாரு. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. என் பொண்ணே வந்து போயிட்டா நீங்கள் நல்லா சிரித்து ஜாலியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த சிரிப்பு இருக்கும். இங்கிட்டு பீட்டர் டக்குன்னு திரும்பி அம்மா உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்லுவான். இவங்க எந்திரிச்சு காட்டு கத்தா அந்த இடத்துல கத்துவாங்க பாருங்கள், என்னை எதுவும் மன்னிச்சிடா, உன்னை ஒரு நாளும் நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன், ஒன்னால தான் என் பொண்ணு வந்து இறந்து போனா, உனக்கு உன் தங்கச்சி கூட ஒழுங்காக பார்த்துக்க தெரியாது அப்படின்னு பிடிச்சி இவனை கண்ணா பின்னான்னு திட்டுறான். அவள் போயிட்டா அவ்வளோதான், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, இனிமேல் அவள் திரும்ப வரவே மாட்டா. இவன் ரொம்ப மோசமாக திட்டிட இங்கிட்டு உங்கள் அப்பாவே ஒரு மைக்கு வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து எந்திரிச்சு பேர இங்கிட்ட உங்கள் அப்பா
இவர் தான் இவங்க பையன் கொஞ்சம் ஆறுதலாக இருக்காரு. கட் பண்ணி அடுத்த நாள் தான் கட்டுறான். நம்ம ஹீரோயின் இவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல ஜானி அவங்கள பார்க்குறான். அவங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கான். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் வான்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு போயிட்டு நான் என் பேரங்கிட்ட வந்து பேசினேன் அப்படின்னு. எப்படி அவர் தான் 4 மாதத்துக்கு முன்னே இறந்து போயிட்டார் அப்படின்னு. இல்லை, நான் ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு கிளாஸ் போனேன், அது மூலமாக நான் என் பேரங்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இல்லை, நீ இதை நம்பணும், என் கூட வா நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நடுவில் டேபிள் ஒரு கண்ணில் ஏற்றி வச்சுட்டு இவங்க பேர் வந்து லாரி, நீ இங்கே இருக்கியா, இருந்தீங்கன்னா இந்த கண்ணாடி பாட்டில் லைட்டாக வந்து ரைட் பக்கம் திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களையும் கை வைக்க சொல்லிட்டு இவங்களும் வந்து கை வச்சா அந்த கிளாஸ் வந்து இப்படி ரைட்டில் போக நம்ம ஹீரோயின் நல்லாவே வந்து பயந்துறான். இவங்க டேபிள் கடியெல்லாம் வந்து குனிஞ்சு பார்க்குறான். அந்த கிளாஸ் அதுவாகவே தான் போயிருக்கு. இவங்க பக்கத்துலலாம் யாரோ இருக்க மைக்கெல்லாம் இவங்க வந்து ஃபீல் பண்ணுறான். இங்கிட்ட வந்து ஜானியா, நீ இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டேன், உனக்கு என்கிட்ட எதாவது சொல்லணுன்னா இந்த ஸ்லேட்டில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க காதுக்கு பின்னுக்கு வந்து இப்படி ஒரு கை வந்து பிடிக்க இவங்க நல்லாவே வந்து பயந்துறான். ஒன்றும் பயப்படாத, அவன் உன்னை எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்ல அந்த ஸ்லேட்டில் இருக்க சாக்லேட் தன்னால் எழுதப்படுது ஐ லவ் யூ கிராண்டின்னு சொல்லிட்டு, நானும் உன்னை ரொம்ப அது லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து மிரண்டுறான். லைட்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக கத்த இவங்க வந்து லைட்டை போட்டுறான். இங்கே நடக்கிறதெல்லாம் எனக்கு நம்பலாமா வேணான்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த கேண்டில் எடுத்துகிட்டு வந்து ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து இந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்கான எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது, உன் பொண்ணு இன்னும் சாகலை, உயிரோட தான் இருப்பா, இந்த ரிச்சுவல் பண்ணும்போது நீங்கள் எல்லோரும் ஃபெமிலியாக இருந்தால் இதை பண்ணணும், ஞாபகம் வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அனுப்புகிறாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவங்க பொண்ணு நினச்சி அழுதுகிட்டே வரான். அப்போ அந்த காரில் இவங்க பொண்ணு வந்து இந்த வாயில் செய்வான் அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுட்டு இவங்க அந்த இடத்துல கதறி கதறி அழுகிறாங்க. கட் பண்ணால் அடுத்த சீனில் அவங்க வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்க எந்திரிச்சு பார்த்தா இவங்க பெட் ஃபுல்லாக ஒரே எறும்பாக இருக்குது. அந்த எறும்பு எங்கேருந்து வருதுன்னா ஜன்னல் வழியாக வந்து அப்படியே அவங்க ரூம்க்கு வெளியும் வந்து போய்கிட்டு இருக்கு. இவங்க அந்த எறும்பெல்லாம் ஃப்ளோ பண்ணிட்டு வந்தால் பீட்டர் ரூமுக்கு தான் வருது. வந்து பார்த்தா இவங்க வந்து மிரண்டு போகிறான். என்னென்னா பீட்டர் இறந்து போயிட்டு அவன் உடம்பெல்லாம் இப்படி வந்து எறும்பு மொச்சிக்கிட்டு இருக்கு. இவங்க பயத்தில் இப்படி கத்த இங்கிட்டு வந்து என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி சத்தம். என்னென்னா அவங்க தூக்கத்தில் நடந்துட்டு வந்திருக்கான். இங்கிட்டு பீட்டர் இதை பார்த்து நல்லா வந்து பயந்துறான். இவன் டக்குன்னு இவங்க அம்மா முன்ன பண்ணவே என்ன எதுவும் எரிக்க வந்தீங்களா அப்புறமே கேட்க இவங்க அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்க வாய் இவங்க கண்ட்ரோலில் இல்லாமல் நான் அவன் அம்மா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வாய் வந்து மூடிக்கிறான். அப்போ ஏன் என்னை வந்து பெற்றிங்க அப்படின்ற மாதிரி இவன் வந்து அழுதுகிட்டே வந்து கேட்க உன்னை நான் கலைக்க தான் ட்ரை பண்ணேன், ஆனால் அதுவும் வந்து முடியலை அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நீங்கள் என்னை கொல்ல ட்ரை பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி இவன் கதறி கதறி அழுகிறான். இவங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க கத்திக்கிட்டே அப்படியே பயந்து போயிட்டே இருந்துருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த எறும்பு வந்ததுலேருந்து இதெல்லாம் அவங்களுக்கு கனவு வந்திருக்கு. அங்கேருந்து எழுந்திரிச்சு வந்து இங்கிட்ட வந்து பீட்டர் எழுப்புறாங்க. என்னம்மா இந்த டைம் அப்படின்ற மாதிரி கேட்க அம்மா உன்னை பயங்கரமாக திட்டேன், என்னை மன்னிச்சிரு, இப்போ நான் சொல்கிறது கீழே பணியை அப்புறமே சொல்லிட்டு இவனை வந்து கூட்டிகிட்டு போகிறான். இங்கிட்ட வந்து அவன் ஹஸ்பண்ட் அவங்களையும் ஒரு 12 மணி வாக்கில் எழுப்பி கூட்டிகிட்டு வரான். இப்படி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சான், அவன் பேர் வந்து ஜானி. அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலாக ஒரு கிளாஸ்க்கு போயிருக்காங்க. அது மூலமாக அவங்க இறந்து போன பேரை அவங்க கூட வந்து பேசுகிறான். இதை நான் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு வந்தேன், இது உண்மை, நம்ம சார்லி அவகிட்டே வந்து பேசலாம் அப்படின்னு இங்கிட்ட வந்து உங்கள் ஹஸ்பண்ட் அவர் பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுறாரு. இதெல்லாம் வந்து நீ நம்புறியா, வீட்டை நீ ரூமுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் வந்து இல்லை அம்மா வந்து ஏதோ வந்து சொல்ல ட்ரை பண்ணுறான், அதை என்னன்னு தான் சொல்லி கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னை நம்புங்க, நம்ம பொண்ணு கூட பேசலாம் அப்புறமே சொல்லிட்டு இவங்க டேபிளில் அந்த கிணல பற்ற வச்சுட்டு அந்த இடத்துல கிளாஸ் வச்சுட்டு என்னோட கையை பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேர் வந்து கையை பிடிச்சிக்கிறான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் சார்லி நீங்கள் இருக்கனா இந்த கிளாஸ் வந்து மூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்ல இங்கிட்டு பீட்டர் அவனுக்கு மட்டும் ஏதோலாம் அந்த இடத்துல சத்தம் கேட்க அந்த கிளாஸ் இப்படி நகர இங்கிட்ட அப்பாவும் பையனும் இதை பார்த்து மிரண்டே போயிடறான். என்ன பண்ணுற நீ, அவங்க பாரு பீட்டர் வந்து பயப்படுறான் அப்படின்ற சொல்ல பீட்டர் பயப்படாத, அவன் தங்கச்சி தான் அப்படின்ற சொல்லிட்டு இவங்க ஒரு புக்கை எடுத்து வச்சு சார்லி உனக்கு எதாவது சொல்லணும்னா இதில் எழுதி காட்டுமா அப்படின்ற சொல்ல இவர் வந்து செம்மையாக வந்து கடுப்பாகிறாரு. இதெல்லாம் என்ன சுத்த பைத்திய வரத்தணும், அவள் இறந்து போயிட்டா அப்படின்ற சொல்லிட்டு இவர் வந்து அந்த புக்கை பிடிங்கி வைக்க வேணாம் அப்புறமே இவங்க வந்து சொல்ல பின்னாடி வந்து இப்படி ஒரு கண்ணாடி வந்து உடையுது. இதை பார்த்து இவங்க 3 பேர் வந்து பயப்பட முன்னாடி வந்து ஒரு கேண்டில் ஒன்று இருக்கும், அது வந்து இப்படி குபு குபுன்னு எரியுது. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க கை கால் இப்படி முறுக்க இங்கிட்ட வந்து ஸ்டீவ் அவர் வந்து டேபிள் கடியில் வந்து குனிஞ்சு பார்க்குறாரு. அப்போ இங்கிட்டு மேலே வந்து இவங்க பொண்ணு அந்த வாயில் டொக் டொக்குன்னு செய்வா, அந்த மாதிரி சத்தம். இங்கிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க ஒரு மாதிரி இருக்கான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு நம்ம கேட்க ஹீரோயின் வந்து அவங்க பொண்ணு வயசில் வந்து பேசுகிறான். என்னாச்சு, நான் எங்கே இருக்கேன், எங்கள் அம்மா எங்கே அப்படின்னு நினைக்க இங்கிட்டு வந்து பீட்டர் அம்மா இப்படி பண்ணுறது நிப்பாட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவன் வந்து அழுக தொடங்கிறான். நான் எங்கே இருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது, ஏன் எல்லோரும் எனக்கு பயமுத்துறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக கத்த இங்கிட்டு உங்கள் அப்பா லைட்டை போட்டு வந்து ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இவங்க மூஞ்சிலே வந்து ஊற்றுறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க சுயநினைவுக்கே வந்து வராங்க. இவ்வளோ பெரிய பையன் இங்கிட்டு கதறி கதறி அழுகிறான். இவர் உங்கள் ஒய்ஃபை பார்த்து மறைக்க
கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. பீட்டர் சும்மாவே ஒரு மாய்க்கு தான் இருந்தான். இப்போ நேற்று நடந்ததில்ல அவன் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டு ஒரு மாய்க்கு இருக்கான். அப்போ இவன் தங்கச்சிக்கு தெரிஞ்சமே ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பினா கண்ணாடியில் இவன் முகம் இவனை பார்த்து சிரிக்கணுமே இருக்குது. இதை பார்த்து நல்லாவே பயந்துட்டு இவன் எந்திரிச்சு போக இங்கிட்ட சார் எங்கே போகிற அப்படின்னுமே கேட்க இவன் எதுவுமே வந்து சொல்லாமல் போகிறான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு வந்து இவங்க ஹஸ்பண்ட் தான் ஃபோன் பண்ணுறாரு. பீட்டர் ஃபோன் பண்ணால் கதறி கதறி அழுகிறான். நேற்று நீ பண்ண வேலையால தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி என் பையனை வந்து பயமுறுத்தின அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபோனை வச்சிடறாரு. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவங்க வந்து வெறியாயிடுறாங்க. இவங்க ஃபோன் எடுத்து நான் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா அதையும் கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஃபோனை வைக்கணும், அதுக்கு முன்னாடி ஃபோனை வச்சிங்க அவ்வளோதான், அவன் எனக்கும் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறான். கட் பண்ணிவிட்டு இவங்க இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த ப்ரொஜெக்ட் ஒர்க் அதெல்லாம் உடச்சா அப்படியே அந்த சுக்குநூறு ஆக்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கிட்ட அப்பாவும் பையனும் வீட்டுக்கு வரான். இவர் வந்து ஃபோனில் கோவமாக பேசிட்டோன்னு சொல்லிட்டு இவர் தேடிக்கிட்டே வர்றாரு. மேலே வந்தால் இவங்களோட ஸ்டூடியோவில் ஏதோ ஒரு ஸ்மெல் வந்து பார்த்தா அந்த ஸ்டூடியோவை அடிச்சு நொறுக்கி இவங்க நாசம் பண்ணி வச்சுருக்கான். இப்படி நடுவில் வேறு உட்காந்துருக்கான். எங்கிட்ட வந்து ஒரு மினியேச்சர் பண்ணி வச்சுருக்கான். பீட்டர் வந்து தலையே இல்லாமல் இப்படி பெட்டில் படுத்துருக்கமே. இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசி வேலைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் கூட இவர் தனியாக வந்து சோஃபாவில் படுத்துறாரு. இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க ரூமில் இவங்க இருக்கப்ப இவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் இருக்குது. இவங்களோட பொண்ணு ரூமில் இருந்து இவங்க வந்து பார்த்தா அந்த பொண்ணு வரைகிற ட்ராயிங் புக் அதில் வந்து பீட்டர் படம்லாம் இப்படி யாரும் வந்து வரைகிறான். இங்கிட்டு பீட்டர் அவன் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து இவங்க தங்கச்சி வாயில் வந்து டொக் டொக்னு ஒரு சத்தம் போடுவா. அந்த சத்தம் கேட்க இவன் எந்திரிச்சு பார்க்குறான். எந்திரிச்சு பார்த்தா இவனுக்கு தூக்கி வாரி போடுது. இவனுக்கு தங்கச்சி அந்த ரூம் மூலையிலேருந்து இப்படி நின்றுக்கிட்டு இருக்கா. இவனு எந்திரிச்சு சார்லி அப்படின்னு சொல்லி கூப்பிட அவள் தலையை வந்து இப்படி கீழே குனிய அந்த தலை கலந்து வந்து இப்படி ஒரு பால்மே வர இவன் பயங்கரமாக கத்த அப்படியே ஒரு கை வந்து இவனோட தலையை பிடிச்சி இப்படி வந்து இழுக்குது. இவன் அந்த கையை வந்து எடுக்க ட்ரை பண்ணுறான். இவனால் முடியலை. இவன் கத்த ஏன்டா கத்துற அப்படின்னு யாரோ வந்து கேட்க இவன் எந்திரிக்கிறான். என்னன்னு பார்த்தா இவன் தூக்கத்தில் தான் இந்த கனவு கண்டு பயந்துருக்கான். என்னாச்சு உனக்கு அப்புறமே இங்கிட்டு நம்ம ஹீரோனை தான் வந்து கேட்டிருக்கான். ஏன் என் தலையை வந்து பிச்சை எடுக்க பார்த்தீங்க அப்படின்னு நான் ஏன்டா அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு இல்லை நீங்கள் தான் அப்படின்னு இல்லை அம்மா ஒரு சில தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் தான், ஆனால் உனக்கு கொல்லணுன்னு ஒரு நாள் நினச்சதில்ல. இப்போ வந்ததெல்லாம் உனக்கு ஒரு கனவு தான். இதை நான் தானே ஆரம்பிச்சு வச்சேன், இதை நான் சரி பண்ணிடுவேன், இதை நீ அப்பா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை படுக்க வச்சுட்டு இவனோட பொண்ணு ரூமுக்கு வந்து அந்த புக்கெல்லாம் எடுக்கலான்னு வந்தால் பீட்டர்ட்டு முகத்தை அரைஞ்சு அவன்கிட்ட கண்ணை நோண்டணும், வாயை பிச்சை எடுக்கணும், அவனை கொடூரமாக கொலை பண்ணணும், அந்த மாதிரி ட்ராயிங்கெல்லாம் அதில் வந்து வரையப்பட்டிருக்கு. இவங்க அந்த ட்ராயிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல போட்டு எரிக்கிறான். அந்த புக்கு எரிய இவங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வந்து பற்றிக்கிட்டு எரியுது. அந்த புக்கு எரியனால தான் இவங்க எரியிறான்னு இவங்களுக்கு வந்து விளங்குது. அந்த புக்கை எடுத்து இவங்க வந்து அணைக்க இவங்க ட்ரெஸ் எறிகிறதும் அப்படியே வந்து அணைஞ்சு போயிடுது. அடுத்த நாள் பீட்டர் வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இவங்க கிளம்பி ஜானி அவங்க வீட்டு தான் வரா. வந்து தட்டுறாங்க, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி. அவங்க வந்து கதவை திறக்கவே மாட்டேங்கிறான். அப்படியே கேமராவை அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து காட்டுறான் பாரு. அவங்க வந்து பீட்டரோட ஃபோட்டோ வச்சு ஏதோ ஒரு பயங்கரமான ரிச்சுவல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் தெரியாமல் இவங்க அங்கேருந்து போகும்போது அவங்க வீட்டுக்கு வெளியே அவங்க பேர் போட்ட ஒரு மெட்டம் இருக்கும். அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து ஏதோ வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க அங்கேருந்து கிளம்பி அவசரமாக இவங்க வீட்டுக்கு வர இங்கிட்டு கட் பண்ணி பீட்டர் அவனை தான் காட்டுறான். அவன் வந்து பிரேக் டைம் வெளியே உட்காந்துருக்கான். அப்போ அவனை சுற்றி ஏதோ வாய்ஸ்லாம் கேட்குது. பீட்டர் அப்படின்னு நமக்கெல்லாம் இவனை வந்து யாரோ வந்து கூப்பிடுறான். அப்போ தூரத்தில் அந்த ஜானி அவங்க தான். அவங்க அங்கேருந்து ஏதோ பேர்லாம் சொல்கிறாங்க. பீட்டர் எந்திரிச்சு ஓடு அப்படின்னுமே இவனை பார்த்து சொல்ல இவன் பயந்துக்கிட்டே அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வந்து இவங்களோட அம்மாவோட ஒரு சில திங்ஸ் அதெல்லாம் எடுத்து பார்க்குறான். அவங்க அம்மாவும் இந்த மாதிரி மெட்டெல்லாம் வந்து தப்பான். இவங்க ஒவ்வொருத்தட்டு பேரையும் போட்டு தனித்தனியாக மெட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒரு சில புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பார்த்தா இந்த நரகத்தில் இருக்க கடவுள் அவங்க சம்மந்தப்பட்ட ரிச்சுவல் அது சம்மந்தமான புத்தகமாகவே இருக்குது. அதில் வந்து முக்கியமான பெய்மன் அப்படின்ற நரகத்தின் இளவரசர் அவரை பற்றின நிறைய புத்தகம்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே இவங்க வந்து இவங்க அம்மாட்ட ஒரு எல்பம் எடுக்கிறான். அதில் வந்து நிறைய பேர்த்தோட இருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்து பார்த்ததே இல்லை. அப்படியே ஒவ்வொரு பேஜாக பார்த்துக்கிட்டு வரும்போது இவங்களுக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. இவங்க அம்மாவோட இந்த ஜானி அவங்களும் இருக்காங்க. இவங்க அம்மா போட்டிருக்கமைக்கே ஒரு செயினை அவங்க வந்து போட்டிருக்காங்க. அதில் இருக்க ஃபோட்டோலாம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான க்ளோஸ்மே இவங்களுக்கு வந்து விளங்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க பயங்கரமாக வந்து குழம்பி போக இங்கிட்ட வந்து பீட்டர் அவனுக்கு வந்து அந்த வெளிச்சம் மறுபடியும் வந்து விளங்குது. அந்த வெளிச்சத்தை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இவன் வந்து ஒரு ரூமுக்கு போக இங்கிட்ட வந்து ஸ்டீவ் அவருக்கு வந்து ஒரு மெயில் வருது. அதை எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்டு அம்மா அவங்க டெட் பாடி கடலறையிலேருந்து உடச்சி எடுக்கப்பட்டு திருடப்பட்டிருக்கு அப்படின்னுமே அந்த மெயிலில் வந்து போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு இவர் மிரண்டு போக இங்கிட்டு கட் பண்ணி நம்ம ஹீரோனை தான் காட்டுறா. அவங்க அந்த எல்பத்தை எடுத்துகிட்டு இவங்க வீட்டில் மேலே அட்டிக்கில் ஒரு ரூம் ஒன்று இருக்கும். அந்த ரூமில் ஒரே ஸ்மெல்லாக இருக்குது. இவங்க வந்து அதில் மேலே ஏறி வந்து பார்த்தா ஒரே ஈயாக இருக்குது. இவங்ககிட்ட ஒரு டார்ச் லைட் இருக்கும். அதை எடுத்து அடித்து பார்த்தா எப்படி பயப்படுறான்னு பாருங்க. அந்த பக்கம் கருகி போன நிலமையில தலையில்லாத ஒரு பணம். அந்த பணத்தை பார்த்தோன்னே இவங்க வந்து கண்டுபிடிச்சிடாங்க இவங்க அம்மாவோட தான் சொல்லிட்டு அவங்க டெட் பாடி அந்த இடத்துல வச்சு
நிறைய ரிச்சுவல்லாம் அந்த இடத்துல நடந்திருக்கு. இங்கே டார்ச் லைட் அடித்து பார்க்குறாங்க. அவங்க ஒரு செயின் ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் இருக்க சிம்பிள்லாம் இப்படி வரையப்பட்டிருக்கு. இவங்க இதை பார்த்து மிரண்டு போக இங்கிட்ட வந்து பீட்டர் அவனை தான் காட்டுறான். அவனுக்கு வந்து அவன்கிட்ட தங்கச்சி வந்து அந்த வாயில் டொக் டொக்னு ஒரு சத்தம் போடுவான். அந்த சத்தம் கேட்குது. இவனும் அந்த சத்தம் எங்கேருந்துடா வருதுன்னு அப்படியே பயந்து பார்க்க டக்குன்னு இப்படி கையை உடச்சி இப்படி தூக்குறான் பாருங்க. இங்கிட்டு சார் பீட்டர் என்னாச்சு அப்புறமே கேட்க அவன்கிட்ட முகம் எப்படி மாறி போயிருக்குன்னு பாருங்க. அவன்கிட்ட கண்ட்ரோலே இல்லாமல் அவன்கிட்ட முகத்தை இப்படி டேபிள் வந்து அடிச்சுக்கிறான். இவன் இந்த பண்ணலன்னு சொல்லிட்டு விளங்குது. இப்படி அடிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டு கதறிக்கிட்டு வந்து விழுக இந்த கிளாஸில் இருக்க எல்லாரும் இதை பார்த்து மிரண்டு போயிடறான். இங்கிட்ட இந்த விஷயம் இவங்க அப்பாவுக்கு வந்து தெரிய வர இவர் வந்து பையனை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே கட்டெலாம் போட்டுவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வழியில் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு அப்படியே கதறி அழுகிறாரு. இவங்க வீட்டில் மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு வந்தால் நம்ம ஹீரோயின் எல்பத்தை வச்சுட்டு ரெடியாக நிற்கிறான். இவர்கிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு இவங்க பையன்ட்டு நிலைமையை பார்த்துட்டு என்னாச்சு அப்புறமே கேட்க அவனே வந்து டேபிளில் வந்து அடிச்சுக்கிட்டே தான் சொல்கிறாங்க. என்ன நினச்சின்னு தெரியல, எந்திரிச்சா தான் தெரியும்னு சொல்லிட்டு 2 பேர் தூக்கிட்டு வந்து இவன் ரூமில் வந்து படுக்க வைக்கிறான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுங்க, இந்த எல்பத்தை பாருங்கள், முதல்ல போய்ட்டு அட்டிக்கில் என்ன இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு இவர் சரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்துட்டு இவர் பயந்துக்கிட்டு வந்து பணிய வர்றாரு. என்னது இது, உடனே வந்து போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ண அப்படின்னு போலீஸ்கிட்ட சொன்னால் யாரும் நம்ப மாட்டான். நான் சொல்கிறது கேளுங்க, அந்த ஜானி நான் கூட சொன்னேன் என்னோடய ஃப்ரெண்ட், அவங்க வந்து எங்கள் அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த எல்பத்தில் தான் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு ஒரு சில ரிச்சுவல்லாம் சொல்லி கொடுத்து இதெல்லாம் பண்ண வச்சு ஏதோ நம்மளுக்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க தான் மேலே என்னோட அம்மாவோட உடம்புல தலையை வெட்டி கொண்டு வந்து போட்டிருக்கணும் அப்படின்ற சொல்ல இவர் வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் நம்புறமே இல்லை, உனக்கு தான் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கே, நீ தான் அதெல்லாம் பண்ணிக்கணும் அப்புறமே சொல்ல நான் ஏன் இதெல்லாம் பண்ண போகிறேன், சார்லி அவள்கிட்ட ட்ராயிங்கில் வீட்டட்டு முகத்தை இப்படி கொடூரமாக வந்து சிதைக்கணும் அப்படின்றவன் ட்ராயிங்கெல்லாம் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. அவன்கிட்ட உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது, இந்த புக்கை வந்து எரிச்சா நானும் சேர்ந்து எரிஞ்சிருவேன், என்னை நீங்கள் நம்பல தானே, வாங்க இந்த புக்கை வந்து எரிங்க அப்படின்னு இவர் அந்த புக்கை எடுத்துகிட்டு இங்கே பாரு நீ மென்டலாக வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் நம்பலை அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அந்த புக்கை எடுத்து எரிக்கிற இடத்துல இப்படி தூக்கி வீச அந்த இடத்துல இவங்களுக்கு பயங்கரமான ட்விஸ்ட்டு. இவங்க எரிவாங்கன்னு பார்த்தா இவங்க ஹஸ்பண்ட் அவர் வந்து அந்த இடத்துல வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சு அந்த இடத்துல கொடூரம் வந்து அறந்து போயிடுறாரு. இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு எப்படி பயப்படான்னு பாருங்கள். அடுத்த செகண்டே இங்கிட்டு நம்ம பீட்டர் சார்லி அவங்களுக்கெல்லாம் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் இவங்க மேலே வந்து பட இங்கிட்டு நம்ம ஹீரோ இல்லாமல் இவனுக்குள்ளே ஏதோ இறங்குன மாதிரி காமிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பீட்டர் அவன் வந்து கண் முழிக்கிறான். கண் முழிச்சா இங்கிட்டு வெளியே விண்டோஸ் அதில் வந்து லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்க இவன் இங்கிட்டு திரும்பி பார்க்குறான். இங்கிட்டு நம்மளுக்கு காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அவங்க தான் இப்படி வந்து செவத்துல நடந்து போகிறான். இவன் வந்து அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டுக்கிட்டே இங்கிட்டு வந்தா ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம். இங்கிட்டு இவனும் வந்து அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இவங்க அப்பா வந்து அந்த இடத்துல கருகி போயிட்டு இறந்துருக்காரு. அதை பார்த்துட்டு இவன் அழுக இங்கிட்டு இவன் பின்னுக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இவனை தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் வந்து ஃபீல் பண்ணினா பின்னுக்கு யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பார்க்குறான். அந்த பக்கம் ட்ரெஸ் போடாத ஒரு கொடூரமான உருவம் கதவு கிட்ட நின்று இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இவன் இதை பார்த்துட்டு பயந்துக்கிட்டே இங்கிட்டு திரும்பினா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல செவுத்துல இல்லை. இப்படி இவன் பின்னாடி இருந்து இவனுக்கு பேய் பிடிச்சமே இவனுக்கு பிடிக்க வர இவன் அங்கேருந்து ஓடுறான் பாருங்க. பின்னாடியே இவன் வந்து துரத்திட்டு வரான். இவன் தட்டு மாதிரி விழுந்து அந்த அட்டிக் ரூம் அதில் போய்ட்டு கதவை முடிக்க இங்கிட்ட நம்ம ஹீரோயின் அந்த கதவை வந்து தலையில் இப்படி டங்குன்னு அடிக்கிறாங்க. இவன் வந்து ப்ளீஸ் அம்மா நிப்பாட்டுங்க, சாரி நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா ப்ளீஸ் நிப்பாட்டுங்க இதை அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு ஒரு அமைதி. இவங்க அம்மா தட்டுறதே வந்து நிப்பாட்டிடுறாங்க. இவன் இங்கே திரும்பி பார்க்குறான். இவங்க பாட்டி விட்டு அந்த டெட் பாடி அதெல்லாம் வச்சு ரிச்சுவல் பண்ணியிருக்கு. அதெல்லாம் இவன் பார்த்துட்டு மிரண்டு போகிறான். அப்போ ஏதோ கரெக்டுன்னு அறுக்கிற மாதிரிக்கு ஏதோ ஒரு சத்தம். இவன் மேலே தலையை தூக்கி பார்த்தா இவங்க அம்மா தலையை வந்து இப்படி வந்து கரெக்டுன்னு அறுத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து பறந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவன் பக்கத்தில் யாரோ இருக்காம இருக்க இவன் திரும்பி பார்த்தா 3 வயசுனவன் ட்ரெஸ் எல்லாம் போடாமல் இவனை பார்த்து மறுக்க இவன் இதை பார்த்து பயந்துக்கிட்டே இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கண்ணாடி உடச்சிட்டு இவன் மேலேருந்து பாய அப்படியே உடச்சிட்டு வந்து இவன் வந்து கீழே விழுகிறான். அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் இவன் கீழே கிடக்க இவன் மேலே ஒரு ஒளிமை வந்து இறங்க இவன் வந்து கண்ணை முழிக்கிறான். இங்கிட்டு திரும்பி பார்த்தா இவங்க அம்மாவோட உடம்பு தலை இல்லாமல் இப்படி அந்த இடத்துல பாருங்க அந்த வுட்டோஸ் அதுக்கு தான் போகுது. நம்ம பீட்டர் வந்தால் இந்நேரம் இருந்துச்சு காட்டுக்கு சரி ஓடி இருப்பான். ஆனால் இப்போ அந்த வுட்டோஸ் நோக்கி இவன் ஒரு மாதிரி நடந்து வரான். இங்கிட்டு வரும்போது பார்க்குறான் நிறைய பேர் ட்ரெஸ் போடாமல் எல்லாரும் இவனை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த வுட்டோஸ் மேலே இவன் ஏறி வர நிறைய பேர் அந்த இடத்துல ட்ரெஸ்ஸே போடல, எல்லோரும் முட்டி போட்டு வணங்கிக்கிட்டு இருக்கான். இவன் ஒன்றும் புரியாமல் முன்னுக்கு பார்த்தா இப்படி ஒரு சிலை, அதோட தலை இவன் தங்கச்சி சார்லி அந்த பொண்ணோடு தான். முன்னாடியே இவன்ட்டு பாட்டி விட்டு போனமோ இவங்க அம்மா வந்து தலையில்லாமல் அந்த சிலையை வந்து வணங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஜானி அவங்களும் அந்த இடத்துல தான் இருக்கான். இவங்க போய்ட்டு
அந்த சிலைக்கு வச்சிருந்த அந்த கிரீடம் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பீட்டர்ட்டு தலையில் வச்சுட்டு, இதுக்கப்புறம் நீ வந்து பீட்டரில், நீ வந்து பேய்மேன், நரகத்தில் இருந்த 8 அரசர்களில் இந்த பேய்மேன் அவர் ஒருத்தர், அவரை வந்து மறுபடியும் இந்த பூமியில் வந்து பிறக்க வைக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ரிச்சுவல் தான் இதெல்லாம். இப்போ இவர் வந்து இந்த உலகத்தில் வந்து பிறந்துட்டாரு. அவரை இத்தனை வருஷமாக ஒரு பொண்ணுட்டு உடம்புல பிறக்க வைக்கிறதுக்கான நிறைய ரிச்சுவல்லாம் பண்ணியிருக்காங்க. அது எதுவுமே வந்து சரியாக வரல. இப்போ நீங்கள் கேட்டமே ஒரு பையன்ட்ட உடம்ப உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இருக்க அறிவு, நாலேஜ், செல்வம், செழிப்பு இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னுமே சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அந்த சிலையை தான் வணங்கியிருந்தா. எல்லாரும் இப்போ பீட்டர் பக்கமாக திரும்பி இவனை வணங்க இப்படியே இந்த படத்தையே வந்து முடிக்கிறான். என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோயின்ட்டு அம்மா அவங்க வந்து இந்த நரகத்தில் இருக்க பேய்மேன் அவரை வந்து உலகத்தில் பிறக்க வைக்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை இவங்க ஒன்று சேர்த்து நிறைய ரிச்சுவல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 2 பசங்க, ஒரு பையன், நம்ம ஹீரோயின். அந்த பையன்ட்டு உடம்புல தான் அந்த பேய்மேன் கடவுளை வந்து இவங்க வந்து பிறக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்கான். அந்த பையன் இதெல்லாம் வந்து பிடிக்காம இவன் வந்து தற்கொலை பண்ணியிருப்பான். இதைத்தான் நம்ம ஹீரோயின் வந்து அந்த 4-5 பேர்லாம் வந்து சேர் போட்டு அவன் மனசில் இருக்க கஷ்டம்லாம் வந்து சொல்லுவான். அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பையன் வளர்த்து அவங்க உடம்புல இவரை வந்து பிறக்க வைக்க ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் அவங்க இதெல்லாம் வந்து பிடிக்காம இவங்க வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பையன் தான் பிறக்க போகும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டி வந்து அந்த பையனை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு நினைக்கி இவங்க வந்து அந்த பையன் வந்து கொடுக்க விருப்பம் கருவிலே வந்து கலைச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் அது முடிஞ்சிருக்காது. இதெல்லாம் தான் இவங்களுக்கு வந்து கனவுல வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாட்டி விடாமல் கேட்டனால இவங்களுக்கு பொண்ணு பிறந்திருப்பான். அந்த பொண்ணை இவங்க வந்து கொடுத்துருப்பான். இந்த பாட்டி தான் அந்த பொண்ணை வந்து ஒரு பையமே வளர்த்து அந்த ரிச்சுவல்லாம் பண்ணி இந்த பொண்ணுக்கு உடம்புல அந்த பேய்மேன் கடவுளை இவங்க பாதியுமே பிறக்க வச்சுருப்பாங்க. என்னத்தான் இருந்தாலும் இது வந்து ஒரு பொண்ணுனால அந்த ரிச்சுவல் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காது. அந்த கடவுள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த பொண்ணுட்டு உடம்புல வந்திருக்க மாட்டா. அதனால தான் இந்த பொண்ணு ஒரு மாதிரி வியடாகவே வந்து இருந்திருப்பா. அந்த பாட்டி இறந்ததுக்கப்புறம் இந்த ஜானி அந்த பாட்டி கூட இருந்தவங்க தானே, அவங்க வந்து ஒரு பயங்கரமான பிளானை போட்டு இந்த பொண்ணுக்கு அந்த பாட்டியில் அந்த அலர்ஜி இருக்க அந்த நட்ஸ் கேக் அதை வந்து இவங்க தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க அந்த காரில் ஃபாஸ்ட்டாக போகிற வழியில் இவங்க தான் அந்த மானை போட்டு அந்த வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறமே இவங்க தான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி ஒரு சில ரிச்சுவல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருப்பான். அதை வந்து நம்ம ஹீரோயின் வீட்டில் கிணல் ஏற்றி அந்த கிளாஸ் வச்சு பண்ணிப்பான். அது மூலமாக அந்த பேய்மேன் கடவுள், சார்லி, இவங்க பாட்டி விட்டாவி எல்லாமே நம்ம ஹீரோட்ட உடம்புல வந்துருக்கும். கடைசியாக இவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போகிறப்ப இவங்க மேலே ஒரு ஒளி மைக்கு வந்து விழுந்திருக்கும். அப்போ இவங்க கொன்று இவங்க உடம்புக்கு எல்லா டாவியும் வந்து வந்திருக்கும். இந்த பீட்டர் அவன் மேலேருந்து குதிச்சான். அப்பே அவன் வந்து இறந்து போயிருப்பான். அவனுக்கு மேலே ஒளி வந்துச்சு. அந்த பெயின்மேன் அவங்க ஆவியெல்லாம் தான் இவங்க உடம்புக்கு வந்திருக்கு. இப்போ இந்த பெயின்மேன் அவர் வந்து இந்த உலகத்தில் வந்து பிறந்துட்டாரு. இவரை வழிபடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு இவங்க கேட்குற செல்வம், செழிப்பு, பேரு, புகழ் எல்லாத்தையும் இவர் வந்து கொடுப்பாரு. கதை எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.